ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும் அப்படின்னு ஸ்கூல் புக்ல படிச்சிருக்கோம். ஆனா ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுந்தும் வரும், மிகாமல் இயல்பாகவும் வரும். அதே சமயம் ஏதேனும் மாற்றங்களுடன் திரிந்தும் வரும். அது என்னங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உருபு. இந்த அது அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைந்து வருவதுதான் ஆறாம் வேற்றுமை தொகை. இப்போ ஆறாம் வேற்றுமை தொகை உயர்திணையில என்னன்னு சொல்லியிருக்கோம், திரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மக்கட்பண்பு அப்படிங்கிறது அதை விரித்து பார்த்தால் மக்களது பண்பு. அப்ப அதுங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. அதனால இது ஆறாம் வேற்றுமை தொகைன்னு உறுதிப்படுத்திடுவீங்க. அடுத்தது உயர்திணை. மக்கள்ங்கிறது என்ன, உயர்திணை தான். அப்படி வரும்போது நிலைமொழி ஈற்றெழுத்தில் உள்ள இந்த இல் அப்படிங்கிறது என்னவாக தெரியும் அப்படின்னா இட்டாக தெரியும். இப்ப இல் என்னவாக தெரியும், இட்டாக தெரியும். இந்த பாயிண்ட் நீங்க ஞாபகம் வைக்கணும். ஆறாம் வேற்றுமை உயர்திணையில. அடுத்து ஆறாம் வேற்றுமை அக்ரிணையில வல்லினம் மிகுந்து வரும். சரி, ஆறாம் வேற்றுமை தொகைன்னு என்ன, புலித்தோல் அப்படின்னா புலியினது தோல். அப்ப அதுங்கிற ஆறாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. அடுத்து இந்த புலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அக்ரிணை பெயர். இப்ப அக்ரிணை பெயருங்கும் போது இங்கு வல்லினம் மிகுந்து வந்துள்ளது. அடுத்து ஆறாம் வேற்றுமை பொது பெயர். ஆறாம் வேற்றுமை பொது பெயர்ல பாத்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகாமல் இயல்பாக வரும். அது என்ன பொது பெயர் அப்படின்னா உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர் பொது பெயர். இப்போ குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம். அது ஒரு பொது பெயர். பிள்ளை அப்படிங்கிறது பொது பெயர். அது மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா சாத்தி அப்படிங்கிறது என்னன்னா பொது பெயர். அதாவது உயர்திணை பெண்பாளையும் அக்ரிணை பெண்பாளையும் குறிக்க பயன்படுவது சாத்தி. அதே மாதிரி சாத்தன் அப்படின்னா உயர்திணை ஆண்பாளையும் அக்ரிணை ஆண்பாளையும் குறிக்கக்கூடியது. அப்ப அது பொது பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப நார்மலா நம்ம சாத்தியினது கை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும். அப்போ இந்த இடத்துல இக்கு போட்டுருவோம். ஆனா இது பொது பெயர் என்பதால் வல்லினம் இருந்தும் இங்க வல்லினம் மிகாமல் இயல்பாக வந்துள்ளது. அப்ப சாத்தி பிளஸ் கை சாத்தி கை அப்படின்னு உணர்ந்துள்ளது. ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு நல்ல வீடியோவோடு வர்றேன். நன்றி.